ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முத்து வந்து இங்கே சீதா கிட்ட கேட்குறாங்க, சொல்லு சீதா, நான் பார்க்குற மாப்பிள்ளையை தானே நீ கல்யாணம் பண்ணிப்ப, உனக்கு நான் நல்ல மாப்பிள்ளையை தேடி கொடுப்பேன், உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைப்பேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணத்தை பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீதாவுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உண்மையை நம்ம இனி மறைக்கவே கூடாது, எப்போ இருந்தாலும் இந்த உண்மை தெரியதானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா இருந்துட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நீங்கள் நினைக்கிறது நடக்கவே நடக்காது, ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு, ஐயோ இவ விஷயத்த போட்டு உடைச்சிட்டாலே, அவ்வளோதான் நம்ம சொல்லி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவுமே ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. நம்ம சீதா சொன்னதை கேட்டு முத்து வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சீதா, கழுத்தில் தாலி கூட இல்லை, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்கிற, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, சும்மா ஃப்ராங்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, எனக்கும் அருணுக்கும் காலையில் தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம முத்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன சீதா, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொன்னேன் அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா, நீ நல்லா இருப்பியா, வேணாம் சீதா அப்படின்னு சொல்லவும், வேண்டான்னு சொன்னாலுமே எதுவுமே நடக்க போகிறதில்ல மாமா, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சீதாவோட அம்மாவுமே சீதாவை பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, பாத்தியா மீனா, சீதா எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கான்னு, நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லவும், நம்ம மீனா இருந்துட்டு, எனக்கும் இந்த விஷயம் தெரியுங்க, நான் தான் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன், என்னை மன்னிச்சிருங்க, சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துட்டேன், அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கிட்டோம், நீங்கள் அதை பற்றி எதுவும் நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம முத்துக்கு பயங்கர ஷாக்கு. என்ன மீனா, நீயும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்களே எல்லாருமே சேர்ந்து, இதுக்கப்புறம் நீ என் முகத்துலேயும் முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ரொம்பவே கோவமாக போயிடுறாங்க. இனி என்ன